அனைவருக்கும் என் மதிப்பிற்குரிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது வீட்டில் முன்வாசல் நிலைப்படி கதவு மற்றும் பின்வாசல் நிலைப்படி கதவு இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்தா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா முன்வாசல் பின்வாசல் அப்படின்னு 2 நிலப்படி கதவு வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. நான் சிட்டியில் இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு நிலப்படி கதவு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க நான் சொல்கிற வழிமுறைகளை அந்த ஒரு நிலப்படி கதவுக்கு செஞ்சாலே போதுமானதுங்க. பொதுவாகவே நாம் எல்லாரும் வாரத்திற்கு ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்து முன்வாசல் பின்வாசல் கதவுகளை தண்ணீர் விட்டு தூய்மைப்படுத்துவோம் இல்லைங்களா? பிறகு மஞ்சள் குங்குமம் திலகம் இடுவோம். இன்னும் சில பேர் வார வாரம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு விசேஷ நாட்களில் மட்டும் இது போல் செய்வாங்க. இது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்குங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மஞ்சள் கலந்து குங்குமம் வச்சு திலகம் இடுவாங்க. இன்னும் சில பேர் மஞ்சள் சந்தனம் ரெண்டையும் தண்ணீரில் கலந்து குங்குமம் வச்சு திலகம் இடுவாங்க. இந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதோட இன்னும் சில மங்கள பொருட்களை சேர்த்து திலக இட்டோன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. நான் சொல்ல போகிற இந்த மங்களகரமான திலகத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா படங்களுக்கும் வைக்கலாம், எல்லா பூஜை பாத்திரங்களுக்கும் வைக்கலாம். முன்வாசல் நிலைப்படி கதவு பின்வாசல் நிலைப்படி கதவுன்னு எல்லாத்துக்கும் வைக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லா அறைகளினுடைய கதவுகளுக்கும் வைக்கலாங்க. இந்த திலகத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டே வந்தோன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல தேவதைகள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு தேவையானதை இறைவனிடம் கூறி பெற்று தருவாங்கன்னு, எந்த ஒரு தீய எண்ணங்களும் துர்சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே அண்டை விடாமல் பார்த்துக்குவாங்கன்னு என்னோட பாட்டியும் சில பெரியவங்களும் கூறி கேள்விப்பட்டிருக்கேங்க. நீங்களும் ஒரு முறைக்கு 2 முறை செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்கிறத கண்டிப்பாக உணர்வீங்கங்க. நாம் எப்போவுமே எடுத்துக்கிற மஞ்சள் தூள், அதோட கொஞ்சம் சந்தனம், அரகஜா, புனுகு, ஜவ்வாது, ஒரு கடுகளவு பச்சை கற்பூரம், அப்புறம் பன்னீர், இது எல்லாத்தையும் கலந்து உங்கள் வீட்டு பூஜை பாத்திரங்கள்லையும் வெளிவாசல் முன்வாசல் நிலைப்படி கதவுலையும் பொட்டு வச்சுட்டு குங்குமத்துலையும் திலகம் வச்சுக்கலாங்க. பொட்டு வச்சுட்டு பார்த்தோன்னா ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க. பொதுவாகவே நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலப்படி கதவுல தான் உட்காந்து விளையாடுவாங்க, இல்லை நிற்பாங்க. அதுக்கு நம்ம வீட்டு பெரியவங்க நிலையில் உட்காராதப்பா, நிற்காதப்பா இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடு கட்டும்போது வீட்டில் நில வைப்பாங்க இல்லையா? அந்த நில வைக்கிறதுக்கு முன்னாடி நவகிரகங்களோட நவரத்தின கற்களை பதிச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பூக்கள் இதெல்லாம் சூட்டி மங்களகரமாக அந்த நிலையை தூக்கி வைப்பாங்க. இதனால அந்த நவகிரகங்களோட ஆசீர்வாதமும் கிரக தேவதைகளோட ஆசீர்வாதமும் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சான்றுங்க. இதை ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதோட நம்ம வீட்டு நிலப்படியில தேவதைகள் எல்லாம் குடியிருப்பாங்க அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வீட்டு நிலப்படி ரொம்பவே புனிதமானது. யாரா இருந்தாலும் அந்த நிலப்படியில கால் வைக்காம இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு புனிதமான நம்ம வீட்டையே காக்கக்கூடிய இந்த நிலைப்படிக்கு நாம தினமுமே தூய நீரால கழுவி மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சு கோலம் போட்டு பூ வச்சு பூஜை பண்ணி வந்தோன்னா அந்த தேவதைகள் எல்லாமே மகிழ்ச்சி அடைந்து நமக்கு எல்லா வளத்தையும் ஆரோக்கிய நலனையும் நம்ம வீட்டு பாதுகாப்பையும் கொடுத்து ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க. தினமுமே செய்ய முடியல அப்படின்னா செவ்வாய், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் விசேஷ நாட்களில் மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும். படிப்பு, தொழில், ஆரோக்கியம், வருமானம், இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே மிகவும் சிறப்பாக நடக்க பெறுங்க. என்னால் தினமும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வழிபட முடியல அப்படின்னாலும் ஒன்றும் இல்லைங்க, நிலப்படியை தண்ணீர் விட்டு கையால் கழுவிட்டு கோலம் போட்டு பூ வச்சாலே போதுங்க, ரொம்பவே நல்லது தாங்க. பின்வாசல் நிலப்படி கதவு இருக்கிறவங்களும் இதே வழிமுறைகளை தாங்க அந்த பின்வாசல் கதவுக்கும் செய்யணும்.
இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மஞ்சள், குங்குமம், சந்தனம், அரகஜா, புனுகு, ஜவ்வாது, பன்னீர், இதில் பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து பொட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எங்கே பொட்டு வச்சாலும், எந்த நேரத்தில் பொட்டு வச்சாலும் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வச்சிங்கன்னா அந்த காரியம் வெற்றியில் தாங்க முடியும். அதை தடுக்க யாராலையும் முடியாது. இவ்வுலகில் உள்ள அனைவருமே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்திட அபிராமி பட்டர் அருளிய ஸ்ரீ அபிராமி அந்தாதியிலிருந்து இந்த மங்களகரமான ஸ்லோகத்தை கூறியிருக்கிறாங்க. உடையாலை ஒல்கு செம்படடுடையாலை ஒளிர்மதி செஞ்சடையாலை வஞ்சகர் நெஞ்சடையாலை தயங்க நுண்ணூல் இடையாலை எங்கள் பெம்மான் இடையாலை இங்கென்னை இனி படையாலை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா நம்ம 0 மணி சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களுடன் என் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.